எருசலேமுடைய பவனியை குறித்து நாம் சிந்தித்தால் அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். முதலாவதாக சகரியாவுடைய புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ ஒரு ராஜா உன்னிடத்தில் வருவார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாக இருக்கிறார். சங்கீதத்தினுடைய புத்தகம் 118ஆம் அதிகாரம் 24 வசனங்கள் வாசியுங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணினதான நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தீர்க்க தரிசன நிறைவேறுதலின் ஒரு காரியம்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு கழுதையின் மேல் ஏறி பவனி சென்றதான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்ச்சியை குறித்து 4 சுவிசேஷங்களிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. மார்க் 11ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 4 விதமான சுவிசேஷங்களிலேயும் இந்த சம்பவத்தை அங்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்ததான நாட்களிலே அவர் தம்மை ஜனங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதான அநேக தீர்க்க தரிசன நிறைவேறுதலின்படியே அவர் ஜீவனம் பண்ணி வந்தார். இதில் ஒரு காரியம்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் ஏறி பவனியாக எருசலேமுக்கு சென்றதான நிகழ்ச்சி. இதில் சகரியாவுடைய புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 9 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ உன் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாவத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் மீட்டு ரட்சிக்கிறதான மேசியா ஒருவர் வருவார், அவர்தான் ராஜா என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். இதை இஸ்ரவேல் ஜனங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் ஏறி பவனியாக கடந்து சென்றார். ராஜாக்கள் பொதுவாக கழுதையை பயன்படுத்துகிறது இல்லை, ஏனென்றால் கழுதை ஒரு அற்பமான ஒரு மிருக ஜீவனாக காணப்படுகிறது. பொதுவாக ராஜாக்கள் அதிகமாக பயன்படுத்துவது குதிரையை தான் பயன்படுத்துவார்கள். ஆனால் இங்கே இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை அவர்களுக்கு ராஜாவாக வெளிப்படுத்தும்படியாக அவர் பயன்படுத்தினதான மிருகம் கழுதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகமத்திலே 3 விதமான கழுதைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 3 விதமான கழுதையை குறித்து வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த கழுதை எல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? சொல்லுங்க. அப்படியே மறைச்சு போய் உட்காராங்க, கொஞ்சம் விழிச்சிருந்து கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. எப்படி? காட்டு கழுதை வேற, கோவேறு கழுதை வேற. கழுதை 3 விதமான கழுதையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று கோவேறு கழுதை, இன்னொன்று காட்டு கழுதை, இன்னொன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏறி சென்றதான கழுதை. இதில் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறதான கழுதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏறி சென்றதான கழுதையை குறித்து தான் நாம் சிந்தனை பண்ண போகிறோம். இந்த கழுதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தான் பயன்படுத்துவதற்கு முன்பதாக
இது இருந்ததான இடத்தை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வந்து வாசிங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13-14 வாசிங்க. இடுக்கமான வாசலை உட்பிரவேசிக்கணும். கேட்டுக்கு போகிற வாசல் இடுக்கம்படி விசாலமா இருக்குது. அதன் வழியா பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கம்படி நெருக்கமா இருக்கிறது. அதற்கு முன்னாடி நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்துல நீங்கள் 3வது வசனத்துல வாசிங்க. ஒருவன் உங்களுக்கு ஏதாவது சொன்னால் நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவர்களை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். 1வது வசனத்திலிருந்து அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேக்கு வந்தபோது இயேசுவானவர் சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாயிலும் சொன்னார், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவர் அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. வாசியுங்கள். மார்க் 11ல 4வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் போய் வெளியே 2 வழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். போது 2 வழி சந்தியில் ஒரு வாசலின் அருகே கட்டப்பட்டதான கழுதை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டவர் இயேசு இந்த கழுதையை பயன்படுத்துவதற்கு முன்பதாக இந்த கழுதை இருந்ததான இடம் எதென்று பார்க்கும்போது அது ஒரு 2 வழி சந்தி, அடுத்து ஒரு வாசலின் அருகே 2 வழி சந்தி. நாம் முன்பு வாசித்த வேதவசனத்தின்படி மத்தேயு 7:13-14 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று கேட்டின் வழி, இன்னொன்று ஜீவனத்திற்குரியதான வழி. இந்த 2 வழியிலையும் கட்டப்பட்டதான கழுதை. இந்த 2 வழியிலே கட்டப்பட்டதான கழுதை என்று சொல்லி பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுமக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவருமே ஒரு நாளிலே நாம் 2 வழி சந்தியிலே தான் நாம் வந்து காணப்பட்டோம். நரக வழி, மோட்ச வழி, இந்த 2 வழியுடைய சந்திப்புல நாம் அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை என்றதான் நிலைமையிலே தான் நாம் வந்து காணப்பட்டோம். அதனுடைய அருகாமையில் ஒரு வாசல் இருந்தது சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அது நரக வழியை, நரகத்தினுடைய வாசலை காட்டுகிறதாக காணப்படுகிறது. நாம் எல்லாரும் ஒரு நாட்களிலே நரகத்தினுடைய வழியிலே தான், நரகத்தினுடைய வாசல் அண்டையிலே தான் இருந்தோம். ஆண்டவர் நம்மீது வைத்ததான மிக பெரியதான அன்பினாலே இப்படிப்பட்டதான வாசல் அருகே கட்டப்பட்டதான நம்மை அவிழ்த்து அவர் நம்மீது பிரயாணம் பண்ணும்படியாக அவர் நம்மீது மிகுந்த கிருபை பாராட்டினார் என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. இந்த பூமியிலே மனிதர்கள் பெற்றிருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்களிலே மிகப்பெரிய நன்மை என்னவென்றால், நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்திருப்பதும் அவர் நம்மை பாவத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் மீட்டு ரட்சித்து இருப்பதும் தான் ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களிலே மிக மேன்மையான ஆசீர்வாதம். அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை குறித்து இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ ஜனங்களால் நினைத்து பார்க்கவே முடியவில்லை. இன்னைக்கு ஜனங்களால் நினைத்து பார்க்கிறது சரீர பிரகாரமான சில காரியங்களை மட்டுமே நினைத்து பார்க்கிறார்கள். நீங்கள் ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருந்திருப்பீர்களானால் உங்களில் அநேகர் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கவே முடியாது.
உங்களில் அநேகர் இன்றைக்கு நீங்கள் ஆண்டுடைய பிள்ளைகளாக இந்த பூமியிலே வாழ்ந்திருக்க முடியாது. அநேகரை மரணம் வந்து இந்த பூமியை விட்டு கொண்டு போயிருக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை இந்த நரகத்தின் வழியில இருந்து அவர் அவிழ்த்து கொண்டு வந்து அவருக்கு நாம் தேவை என்று சொல்லி நம்மை இன்னைக்கு பயன்படுத்தி கொண்டு வருகிறார். நீங்கள் ஒருவேளை மனிதர்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் எவ்வளவுதான் மனிதர்களுக்கு பயன்பட்டாலும் உங்களால் பயன்படுகிறதான இன்றைக்கு ஜனங்கள் சிலர் வந்து எண்ணுவாங்க, இவர்களால் நமக்கு எந்த பயனும் இல்லை என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு அவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், ஆண்டவருக்காக பயன்படுவதற்கு நீங்கள் வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அவர் விரும்பித்தான் உங்களை அவருடைய பிள்ளையாக என்ன செய்திருக்கிறார், மாற்றி இருக்கிறார். நாம் ஆண்டுடைய நாமத்தை துதிக்க வேண்டுமானால் நாம் பெற்றிருக்கிற சரீர பிரகாரமான நன்மைகளை நினைத்து துதிப்பதை விட, ஆண்டவரே நீங்கள் உங்களை வந்து எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர், பாவத்தின் கட்டுகளுக்குள்ளே சாபத்தின் கட்டுகளுக்குள்ளே கட்டப்பட்டிருந்ததான என்னை நீங்கள் அதிலிருந்து அவிழ்த்து நீங்கள் ஒரு மகிமைக்குரியதான ஒரு நபராக மாற்றும்படியாக என்னை மீட்டு ரட்சித்து எடுத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் இடைவிடாமல் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த உலகத்துல இருக்கிறதான ஞானத்துல பெரிதான ஞானம் வந்து மெய் ஞானம். இந்த மெய் ஞானம் என்பது மெய்யான தெய்வம் யார் என்பதை கண்டு கொள்கிறதான ஞானம். இன்னைக்கு அநேகர் ஏராளம் படிப்பை எல்லாம் படித்திருக்கிறார்கள், கவனிக்கிறீங்களா? நிறைய படிச்சிருக்கிறாங்க, நிறைய பட்டம் வாங்கி இருக்கிறார்கள், உலக பிரகாரமான அறிவு அவர்களுக்கு ஏராளம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவரை அறிகிறதான அறிவை அவர்கள் அறிய முடியாதவர்களாக இருக்கிறார்கள். இந்த அறிவை வேதத்திலே சொல்லியிருக்கிறபடி பாலகருக்கும் கல்விமான்களுக்கும் ஆண்டவர், கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் அழைத்து பாலகருக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம் வந்து சில வேளைகளிலே ஆண்டவரை தேடாமல் இருந்தாலும் அவரை அறியத்தக்கதான ஒரு வாய்ப்பை, அவரை தேடத்தக்கதான ஒரு கிருபையை ஆண்டவர் தந்தார் என்பது அவர் நம்மீது வைத்ததான மிகுந்த ஒரு அன்பு என்பதை மறந்து போய்விடக் கூடாது. இதை குறித்தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவானவர் நம்மீது பாராட்டினதான அன்பு. கவனிக்கிறீங்களா? பிதாவானவர் பாராட்டினதான அன்பு எவ்வளவு பெரியது என்று சொல்லி பாருங்கள். நீங்க அந்த சம்பவத்தில் பார்க்கும்போது எருசலேமில் ஏராளம் கழுதைகளும் கழுதை குட்டிகளும் இருக்கத்தான் செய்தது. ஆனால் இந்த மேன்மை மிகுந்ததான அந்த சாணத்தை பெற்றதான கழுதை ஒரு பாக்கியம் உள்ளது. இன்னைக்கு நம்மில் அநேகருக்கு இருக்கிறதான மதிப்பு யாரால் வந்ததுதான், தேவனால் வந்ததுதான். இன்னைக்கு அநேக ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியினால் மதிப்போடு வந்து வாழ்ந்து வருகிறார்கள். நான் தைரியமாக சொல்ல முடியும், நான் பெற்றிருக்கிறதான கனம் மதிப்பு ஆண்டவர் இயேசுவை நான் அறிந்திருக்கிறபடினால்தான் எனக்கு வந்து கொடுக்கப்பட்டது. இந்த பூமியிலே மதிப்புக்குரியதான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். எனவே தான் வேதம் சொல்கிறது, இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதான ஜனங்களுக்கு நிகரான ஜனம் இந்த பூமியில வேற யாருமே இல்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கனத்தை, இந்த சுதந்திரத்தை ஆண்டவர் அவர் நம்மீது வைத்ததான அன்பினாலே தான் நம்மை கட்டளையிட்டு இருக்கிறார். நம்முடைய கிரியைகளினாலே நாம் எல்லாம் நாம் ஆண்டுடைய அன்பிற்கு பாத்திரம் உள்ளவர்களாக என்ன செய்யவில்லை, மாறவில்லை. இன்னை வரைக்கும் நம்முடைய கிரியைகள் எல்லாம் மிகவும் கீழுள்ளதாகத்தான் இருக்கிறது. நம்முடைய இருதயமே திருக்குள்ளதும், உங்களுடைய இருதயத்தை மற்றவர்கள் அறியாமல் இருக்கலாம். உங்களுடைய இருதயத்தை குறித்து உங்களுக்கு தெரியும். நாம் மற்றவர்களை நினைத்து பார்க்கும் போது சங்கடப்படுவதல்ல, நாம் நம்மையும் நம்முடைய சுபாவத்தை நினைக்கும் போதே நாம் சங்கடப்பட வேண்டும். என்றால் தேவனுடைய பார்வையிலே நாம் வந்து நல்லவர்கள் அல்ல. நிறைய வார்த்தைகளுக்கு விரோதமான சிந்தனைகள் தான் நமக்குள்ள வந்து உருவாகி கொண்டே வந்து இருக்கிறது.
நம்முடைய செயல்கள் மட்டும் நம்மை பாதிக்கிறதல்ல, நம்முடைய இருதயத்தினுடைய எண்ணங்கள் நம்முடைய ஆன்மீக ஜீவியத்தினுடைய வளர்ச்சியை மட்டும் பாதிக்கிறதல்ல, தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான அநேக அளவற்றதான நன்மைகளை எல்லாம் நம்முடைய இருதயத்தினுடைய சிந்தை வந்து என்ன செய்கிறது, பாதிக்கிறது. சகல எண்ணங்களுக்கும் ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறாரா, நியாய தீர்ப்பு வைத்திருக்கிறார். மனிதனுடைய வார்த்தைக்கு மட்டும் நியாய தீர்ப்பல்ல, மனிதனுடைய செயல்பாடுகளுக்கு மட்டும் நியாய தீர்ப்பல்ல, மனிதனுடைய இருதயத்திலே தோன்றுகிறதான ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் என்ன உண்டு, நியாய தீர்ப்பு உண்டு என்பதை நாம் வந்து மறந்து போய்விடக் கூடாது. அப்ப நம்முடைய இருதயத்தினுடைய எண்ணங்கள் எல்லாம் கேடுள்ளதாகவும், நம்முடைய இருதயத்தினுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாததாகவும் இருக்கிறது என்றாலும் ஆண்டவர் நம்மீது வைத்ததான அன்பினாலே அவருக்கு வேண்டும் என்று சொல்லி நரகத்தின் வழியில போய்கொண்டுதான் நம்மை மீட்டெடுத்து கழுதையாகிய நம்மீது அவர் ஏறி இன்றைக்கு பிரயாணம் போய்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. நிர்மூலமாகாததோ நிற்பது கிருபை, நிற்பது கிருபை. நிச்சய பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டே. நிச்சய பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டே. மாற்றிக்கொள்ள கிருபை தாருமே, மாற்றிக்கொள்ள கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே, இம்மட்டு காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஒரு வழியிலே கடந்து வந்திருப்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மாபெரும் கிருபை. கட்டப்பட்ட நிலைமையில இருந்தோ ஆண்டவர் அவருடைய கிருபையினாலே நம்மை அவர் மீட்டெடுத்து இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து நம்மீது ஏறுகிறதான ஒரு கழுதையாக இருக்க வேண்டுமானால் ஆண்டவர் இயேசு பவனி சென்ற கழுதையினுடைய சுபாவங்களை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வாசியுங்கள் கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம், கொலோசேயருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை முதலாவது வாசியுங்கள். மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று துணிவாய் நுழைந்து 23வது வசனத்தை வாசிப்போம். இப்படிப்பட்ட போதனைகள் சுயஇஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பெறுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏறி சென்றதான கழுதையினுடைய சுபாவத்திலே முதலாவது சுபாவம் என்னவென்றால் தாழ்மை. தாழ்மை இருக்க போய்தான் இந்த இயேசு கிறிஸ்துவை இந்த கழுதையால் என்ன செய்ய முடிந்தது, சுமக்க முடிந்தது. கழுதைதான் நமக்கு தெரிந்ததான ஒரு விலங்கு தான். கழுதை பொதுவாக சொல்லுவாங்க, முன்னா போனா கடிக்கும், பின்னாடி போனா என்ன செய்யும், ஏத்தும். முன்னாடி போனால் கடிக்கும், பின்னாடி போனால் ஏத்தும். அவ்வளவு லகுவாக இந்த கழுதையை தெரியாதவங்க என்ன செய்ய முடியாது, கையாள முடியாது. அது அப்படிப்பட்டதான ஒரு மிருகம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பவனியாக அழைத்து செல்லும்படி அங்கு அவிழ்த்து கொண்டு வரப்பட்டதான கழுதை ஒருவேளை கடிக்கிறதான சுபாவத்தை உடையதாக இருந்து, ஒருவேளை எத்துக்கிறதான சுபாவத்தை உடையதாக இருந்தால்
இயேசு கிறிஸ்துவால் அதை என்ன செய்திருக்க முடியாது, பயன்படுத்தி இருக்க முடியாது. ஆனா இந்த கழுதை எப்படிப்பட்டதான கழுதையாக இருந்தது? முதலாவது, அது தாழ்மை உள்ளதான ஒரு கழுதையாக இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டியதான சுபாவத்தில் மிக முக்கியமான சுபாவம் என்ன வேண்டும்? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என்ன வேணும்? தாழ்மை வேண்டும். பெருமையே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? எனக்கு பெருமையே கிடையாது பாஸ்டர் இருக்கிறீங்களா? ஆமான்னு சொல்லுங்க, இல்லை இல்லைன்னு சொல்லுங்க. எனக்கு பெருமையே கிடையாது பாஸ்டர் இருக்கிறீங்களா? நான் சொல்லிடுறேன், எனக்கு பெருமை இருக்கு. இனிமேல் சொல்லுங்க, எனக்கு பெருமை இருக்கா இல்லையா? பெருமை இருக்கு. பெருமை இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தர் பெருமையை விரும்புகிறதான தேவன் இல்லை. அவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு எப்போதுமே என்ன அளிக்கிறார்? கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் எப்போதுமே என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். தாழ்மை முதலாவது இருதயத்தில் இருக்க வேண்டும், இரண்டாவது நாவில் இருக்க வேண்டும், மூன்றாவது செயல்பாடுகள் இருக்க வேண்டும். இல்லை என்னோட ஒண்ணுலதான் தாழ்மை இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்வீர்கள் என்றால் அந்த தாழ்மை இன்னும் முழுமையடையவில்லை. இந்த இருதயத்திலே நாம் மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருந்தால் ஒவ்வொரு வார்த்தையும் பேசும்போது அது தாழ்மையான வார்த்தைகளாகத்தான் இருக்கும். ஒரு கிறிஸ்தவன் தன்னை குறித்து பெருமைப்பட என்ன இருக்கிறது? ஏதாகிலும் இருக்கிறதா? நீங்கள் பெருமைப்பட ஏதாகிலும் இருக்கிறதா? எது நம்முடைய வாழ்க்கையில உயர்வு மேன்மைன்னு சொல்லி நினைத்தாலும் ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாக போட்டதான பிச்சை என்பதை நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. எத்தனையோ மனிதர்கள் பாடுபடுகிறார்கள், பிரயாசப்படுகிறார்கள், அவர்களால் உயர்வடைய முடியவில்லை. இன்னைக்கு அநேக ஜனங்கள் பாடுபட்டு பிரயாசப்பட்டு மருத்துவமனைகளில் லட்ச லட்சம் ரூபாயை கொண்டு வந்து கொட்டுகிறார்கள். இன்னைக்கு அநேக வீடுகளிலே கூட வீட்டை கட்டி நிம்மதியாக அனுபவிக்க முடியாத நிலைமைகளை வாழ்ந்து வருகிறார்கள். சமீபத்தில் ஒரு நபரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னார், வீடு மிக பிரமாண்டமான வீடு, 1 கோடி ரூபாய்க்கு மேல காணும். சமீபத்தில் தான் கட்டி இருக்கிறார்கள். அந்த வீட்டை எனக்கு தெரியும். நான் குறிப்பிட்ட நபரிடத்தில் நான் கேட்டேன், அந்த வீட்டில் நான் தான் எலக்ட்ரீஷியன் வேலை செய்தேன்னு சொல்லி அவர் சொன்னார். ஏன் அந்த வீட்டில் அதிகமாக லைட்டே போடுகிறது இல்லைன்னு சொல்லி நான் கேட்டேன். ஏன்னா போகிறதா நேரங்கள் எல்லாம் அந்த வீட்டில் லைட் போடுறதே இல்லை, வீட்டில் ஆள் இருக்கிறதா இல்லை என்பதுதான் தெரியாது. ஆனால் அவர் சொன்னதான வார்த்தை, அந்த வீட்டு ஓனர் அவர்கிட்ட சொன்னாராம், நான் என்னைக்கு வீட்டில் முழுசு லைட்டே போடுகிறேனோ அடுத்த வாரத்திலேயே மறுநாளிலே என்னுடைய வீட்டில் உள்ள யாருக்காவது ஒரு மருத்துவமனை செலவு வந்துவிடும். வீட்டில் லைட் போடுவதற்கு கூட எனக்கு எப்படி இருக்கிறது? பயமாக இருக்கிறது. இது ஆண்டவர் அறியாத நபர் இல்லை. ஒரு கிறிஸ்தவனுடைய வீட்டில் இப்படிப்படுத்துற காரியம் நடக்கலாமா? ஆனா இன்னைக்கு நிறைய தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லி பேரெடுத்ததான ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு இவர்கள் தங்களையே நினைத்து 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 பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்மை நினைத்து நினைத்து பேசுவோம் என்றால் கர்த்தருடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கிடையாது. எப்போதும் தேவனையே தியானியுங்கள், தேவனுடைய மகத்துவத்தை தியானியுங்கள், அவருடைய ஐஸ்வர்யத்தை தியானியுங்கள், அவருடைய பெருமையை நீங்கள் தியானியுங்கள், அவரையே குறித்து நீங்கள் பெருமையாக பேசுங்கள், அவருடைய செயல்பாடுகளை குறித்து பெருமையாக பேசுங்கள், அவருடைய வார்த்தையை குறித்து நீங்கள் பெருமையாக பேசுங்கள். உங்களை குறித்து நீங்கள் பேசுவதற்கான சூழ்நிலைகள் வரும்போது ஒரே வார்த்தை சொல்ல போனால் நான் ஒன்றுமே சொல்லுங்க, நான் ஒன்றுமே. இப்போவாது சொல்லுங்க, வெளியே எல்லாத்தையும் பேசிப்போம், இங்கேயாவது சொல்லுங்களா, நான் ஒன்றுமே. சுத்தமா சொல்லுங்க. 1ஆம் கிளாஸ் சொல்ற மாதிரி தான் சொல்ல வேண்டியது. நான் ஒன்றுமே இல்லை. சொல்லுங்க, நான் ஒன்றுமே இல்லை. நான் ஜீரோ. நான் ஜீரோ. நான் ஒன்றுமே இல்லை. என் ஆண்டவர் தான் நிறைவாக இருக்கிறார். நான் பெற்றிருக்கிறதான ஜீவன் ஆண்டவர் எனக்கு போட்டதான பிச்சை. நான் பெற்றிருக்கிறதான சரீர சுகம் ஆண்டவர் எனக்கு போட்டதான பிச்சை. நான் குடியிருக்கிறதான வீடு ஆண்டவர் எனக்கு போட்டதான பிச்சை. நான் படித்திருக்கிறதான படிப்பு ஆண்டவர் எனக்கு போட்டதான பிச்சை. நான்
ஈட்டி வருகிறதான சம்பளம் எல்லாம் ஆண்டவர் எனக்கு போட்டதான பிச்சை. என்னை நான் நினைத்து பார்ப்பதற்கு எனக்கு ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே பெரியவராக இருக்கிறார். அவர் ஒருவர் இல்லாவிட்டால் எனக்கு ஜீவன் இல்லை. அவர் ஒருவர் இல்லாவிட்டால் எனக்கு சுகபலன் இல்லை. அவர் ஒருவர் எனக்கு இல்லாவிட்டால் எனக்கு படிப்பு இல்லை. அவர் ஒருவர் இல்லாவிட்டால் எனக்கு வேலை இல்லை. அவர் ஒருவர் இல்லாவிட்டால் என்னால் வேலை செய்து வருமானஈட்ட முடியாது. இதை குறித்தே நீங்கள் நினைத்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடைய இருதயம் நினைப்பது மட்டுமல்ல, உங்களுடைய நாவில நீங்கள் இதை எப்போது உச்சரிக்க வேண்டும். உங்களுடைய நாவில உச்சரிப்பது மட்டுமல்ல, உங்களுடைய செயல்பாடுகளிலே இந்த தாழ்மைக்கு ஏற்றதான செயல்பாடுகள் இருக்க வேண்டும். நீங்கள் எதை செய்தாலும் நீங்கள் உங்களுடைய பெருமைக்காக செய்யாமல் தேவனுடைய பெருமைக்காகவே நீங்கள் செய்ய வேண்டும். தேவன் உயர்த்தப்படும்படியாகவே செய்ய வேண்டும். எதை செய்கிறோமோ அதில் ஆண்டவர் உயர்த்தப்படுகிறாரா, ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுகிறதா, இதை நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு தாழ்மை இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். வேதத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வார்த்தையில் சொல்லப்படும் போது சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார். நீங்கள் மேன்மையாக எண்ணுகிறதான குதிரை என்ன, ரதம் என்ன? நீங்கள் ஒருவேளை மேன்மையாக எண்ணுகிறதான ரதம், குதிரை உங்களுடைய வருமானமாக இருக்கலாம், உங்களுடைய சொத்து பத்தாக இருக்கலாம், உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறதான அறிவாக இருக்கலாம், உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறதான இன்னும் அநேக விதமான ஆசீர்வாதங்களாக இருக்கலாம். அவைகளை எல்லாம் உங்களுடைய ரதமாக உங்களுடைய குதிரையாக எண்ணி நீங்கள் மேன்மை பாராட்டக்கூடாது. எப்போதுமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஜீவனத்தை குறித்ததான பெருமை ஒருபோதும் இருக்கக்கூடாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவனத்தின் பெருமை யாரால் உண்டானது? ஜீவனத்தினுடைய பெருமை யாரால் உண்டானது? பைபிள் வசனங்கள் வாசிக்கிறீங்க. உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானது. ஜீவனத்துடைய பெருமை என்றால் என்ன? ஆண்டவர் உங்களை மேன்மையாக வாழ வைத்திருக்கிறார் அல்லவா? நல்ல சுலபத்தோடு வாழ வைத்திருக்கிறார் அல்லவா? நல்ல வருமானம் ஈட்டி வாழ வைத்திருக்கிறார் அல்லவா? நிறைய பொருட்களை நீங்கள் மேன்மையான பொருட்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இது ஆண்டவர் உங்களுடைய ஜீவனத்திற்காக தந்ததான மேன்மையான காரியங்கள். ஆனா இன்னைக்கு இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்திருக்கும் போது இதை இவர்கள் தங்களுக்காக ஒரு பெருமையாக பேசுகிறார்கள். தங்களுக்காக பெருமை விளங்கும்படியாக அதை காட்டுகிறார்கள். மனிதர்களாகிய நாம் காட்ட வேண்டுமானால் தேவனை காட்டுவோம். நம்மை காட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் இயேசு தொடர்ந்து உங்கள் மீது அவர் ஏறி பவனி போக வேண்டுமானால் நீங்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் எவ்வளவுதான் தாழ்த்தினாலும் மேன்மைப்படுத்துகிறதான வேலையில் ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். விடுதலுக்கு முன்னானது இப்ப தீர்க்கதரிசனம் தேவையில்லை. ஒரு அவர் பெருமையாகவே பேசிக்கொண்டு பெருமையாகவே செயல்பட்டு கொண்டு தங்களுக்கு ஆண்டவர் கொடுத்ததான ஜீவனத்துடைய ஆசீர்வாதங்களை பெருமையாகவே பேசிக்கொண்டு செயல்பட்டு கொண்டு அவர்கள் இருப்பார்களா? ஒரு தீர்க்கதரிசனமே தேவையில்லை. சீக்கிரத்தில் எங்கேயோ விட போறாங்க, வண்டி பிரேக் இல்லாம வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது சொல்லி அர்த்தம். தாங்கள் விழுகிறது இன்னதில் என்று சொல்லி அவர்களுக்கு என்ன செய்யாது தெரியாது. தேவனுடைய பிள்ளைகள் எப்போதுமே நான் ஒன்றுமே இல்லை, ஆண்டவர் இயேசுதான் எல்லாம். நான் சிந்தித்து பார்க்கும்போது நான் இந்த பூமியில ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்று கொண்டு போக போறதும். எதை கொண்டு வந்தீங்களா? எதை கொண்டு போக முடியுமா? இந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு இருக்கிற படிப்பு உங்களுக்கு பயன்படும், உங்களுக்கு இருக்கிற வேலை உங்களுக்கு பயன்படும், உங்களுக்கு இருக்கிற சொத்து பத்து உங்களுக்கு பயன்படும், உங்களுக்கு இருக்கிற பணம் ஜுவல்ஸ் இவைகள் எல்லாம் எது வரைக்கும் தான்? இது வரைக்கும் இருக்கும் ஜீவன் உங்களுக்கு. எத்தனை வருஷம் உயிரோடு இருப்பா ஜெனிதா? பதில் சொல்ல முடியுமா யாராலையும்? எத்தனை வருஷம் உயிரோடு இருப்பீங்கன்னு கேட்டா யாராலும் பதில் சொல்ல முடியுமா? முடியுமா? முடியாதுல்ல. ஏன் முடியாது? தெரியாது. அந்த தெரியாது என்பது ஒரு நாளைக்கு இருக்கலாம், அந்த தெரியாது என்பது ஒரு அடுத்த மாதம் இருக்கலாம், அது தெரியாது என்பது ஒரு 5 வருஷம் கழிச்சு இருக்கலாம். அவனுக்கு தெரியாது.
அவன் தெரியாதிருந்தா தெரியாத ஒரு காரியத்தை ஒரு மனுஷன் முழுசு நம்ப முடியாது. தெரியாத காரியத்தை நம்பி அவன் தைரியமாக கடந்து போக முடியாது. தெரியாத காரியத்தின் மேல இவனுக்கு ஒரு பயம் இருந்து கொண்டேதான் இருக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கை. மனிதன் எப்போ மரணமாகிறான் என்பது நமக்கு தெரியாமல் இருக்கிறபடினாலே இந்த பூமியிலே நாம் மிகவும் பயந்து 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 தான் என்ன செய்ய வேண்டும், வாழ்ந்து ஆக வேண்டும். மற்ற மனுஷர்கள் பயம் இல்லாமல் வாழ்ந்தாலும் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு என்ன வேணும்? அதாவது மற்றவர்களுக்கு கர்மாவை குறித்தாலும் பயம். கர்மா என்ன தெரியுமா? செய்த அநியாயத்துக்கு தண்டனை கிடைக்கும், அவனுக்கு அதுக்காக பயம் இருக்கு. அந்த கிறிஸ்தவனுக்கு அந்த பயமும் அந்த பயம் இருக்கா? ஏன் அந்த பயம் இல்லை? அவர்களுக்கு செய்த வினைக்கு வேற தண்டனையா வரும் என்பது அவனுக்கு நம்பிக்கை இருக்கிறதா, அவன் அதுக்காக பயப்படுறான். ஆனா கிறிஸ்தவ ஜனங்களுக்கு அந்த பயம் இல்லை. ஏன் தெரியுமா? எல்லா பாவத்தையும் எங்க ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், என்னுடைய ஆண்டவர் சுமந்து கொண்டார். அதனால என்ன செய்தாலும் சரி, என்ன அக்கிரமத்தை செய்தாலும் சரி, என்ன அநியாயத்தை செய்தாலும் சரி, ஆண்டவர் என் மேல கிருபையா தான் இருப்பார், நான் நல்லா தான் இருப்பேன்னு சொல்லி நினைக்கிறபடினால இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்களுக்கு என்ன இல்லை? என்ன இல்லை? பயம் இருக்கா உங்களுக்கு? பயம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? சரி, பயம் இல்லைன்னு அனைவரும் ஒத்துக்கிட்டீங்க. பயப்பட வேண்டும் என்றதான ஒரு விருப்பமாகியும் இருக்கிறதா? அதிகமாக பயப்பட வேண்டியது யார் தான்? கிறிஸ்தவர்கள் தான். கிறிஸ்தவர்களுக்கு தான் தெளிவாக ஆண்டு எல்லாவற்றையும் அவர் எழுதி வைத்திருக்கிறார், சொல்லி வைத்திருக்கிறார். ஜீவனுக்கான வழி, மரணத்திற்கான வழி, நரகத்திற்கான வழி, பரலோகத்திற்கான வழி, இவைகள் எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார். நீ இதை செய்தா இப்படிதான் உனக்கு வாழ்க்கையில காரியங்கள் வரும், நீ இப்படி நடந்தால்தான் தேவனுடைய ராஜ்யம் போக முடியும், நீ இப்படி நடந்தால்தான் ஜனங்கள் மத்தியில கனத்திற்குரியவனா இருக்க முடியும். எல்லா தெளிவான போதனைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். பயப்பட வேண்டுமானால் நாம் தான் கர்த்தருக்கு ரொம்ப பயப்பட வேண்டும். ஆனால் பயம் இல்லாத வாழ்க்கை இன்றைக்கு யார் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? மனுஷனுக்கு பயப்படுற பயம் ஏதோ ஒரு வைக்கும். எனக்கு பயப்படலாம், நான் ஊழியக்காரன், நான் உங்களுக்கு போதனை பண்றேன், எனக்கு பயப்பட அவசியம் இல்லை. தேவனுடைய வார்த்தையை சொன்னால் நீங்கள் கேட்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லி ஆண்டவர் பேசுவார், ஆனால் நீங்கள் அதை அன்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். பயப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே உங்கள் பயமும் அச்சமுமாய் இருப்பாராக. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தாழ்மை இல்லாவிட்டால், பெருமையே இருந்து கொண்டிருக்குமானால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன காரியத்தில் இடர்வோம் என்பது நமக்கு தெரியாமலேயே போயிடும். நாம் ஜெபிக்க வேண்டியதான காரியங்களில் மிக கருத்தாக ஜெபிக்க வேண்டியதான ஒரு பிரேயர் பாயிண்ட் என்னவென்றால், ஆண்டவரே எனக்கு என்னத்தை தாருங்க? மன மேட்டிமை உள்ளவன் எவனும் முடிய பின்னாடி கேட்கிறதா? மனமேட்டிமை உள்ளவன் எவனா இருந்தாலும் சரி, ஊழியம் செய்யறவனோ விசுவாசியோ கிறிஸ்தவனோ யாரா இருந்தாலும் சரி, மனமேட்டிமை இருக்குமானால் அவனை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அருவருக்கிறார். மேட்டிமையானவைகளை பேசும் நாவை கர்த்தர், இதெல்லாம் வேதம் சொல்கிறது, நான் சொல்றது சொல்லி நினைத்து விடக்கூடாது. நான் எடுத்துக்கட்டி சொல்கிறது இல்லை. வேதாகமத்தில் சொல்லி இருக்கிற வார்த்தைகள் உங்களுக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும். எதற்காக தெரியப்படுத்தப்பட வேண்டும்? உங்களுக்கு தண்டனை வரக்கூடாது என்பதற்காக. எதற்காக தெரியப்படுத்தப்பட வேண்டும்? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அநேக வேளைகளில் தேவனுடைய வசனத்தை வாசித்தும் அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளாக செயல்பட முடியாமல் இருக்கிறது. எனவே இன்றைக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். தாழ்மையுள்ளதான மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவான், மனமெட்டிமை உள்ளவன் சீக்கிரத்தில் அவன் என்ன செய்து போவான்? விழுந்து போவான். ஜீவனத்தை குறித்து நமக்கு என்ன வேண்டாம்? எல்லாரோட நீங்க மிக அதிகமான ஆசீர்வாதத்தில் இருக்கலாம். எல்லாரும் 40,000 ரூபாய் வண்டி, 50,000 வண்டி வச்சு, ஒரு 5 லட்சம் ரூபாய் பைக் நீங்க வச்சிருக்கோம், இல்லை 25 லட்சம் ரூபாய் பைக் வச்சிருக்கோம். அது பெரிய பிரச்சனை இல்லை. ஆண்டவர் நமக்கு அதை அனுபவிக்கும்படி தந்திருக்கிறார்.
ஆனா இதை வைத்திருக்க என்பதற்காக ஒரு பெருமை வேண்டாம். எல்லாரோட பெரிய வீடை கட்டிருக்கலாம், பிரச்சனை இல்லை. நீங்க பெரிய வீடா கட்டுங்க, இதோட பெரிய வீடா கூட கட்டலாம். ஆனா அந்த ஜீவனத்துல ஆண்டவர் தந்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெருமைக்குரியவைகளாக நீங்கள் மாற்றிவிடக் கூடாது. எவைகளெல்லாம் ஆண்டவர் அனுபவிக்க தந்திருக்கிறாரோ அவைகளெல்லாம் மனிதர்கள் வந்து பார்க்கும்போது அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இவர்கள் சேவிக்கிறதான ஆண்டவர் அவர்களை ஆசீர்வித்து வைத்திருக்கிறார். உங்களுடைய திறமையை குறித்து மனிதர்கள் நினைத்தே பார்க்க வேண்டாம். உங்களுடைய திறமையை குறித்து நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏனென்றால் திறமை உள்ளவர்கள் எல்லாம் முன்னேறி விடுகிறது இல்லை, அறிவாளிகள் எல்லாம் முன்னேறி விடுகிறது இல்லை. ஒன்றுக்கு உதவாத நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்து எப்போது நீங்க சொன்ன ஆண்டு எனக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? வேலை செய்றீங்களா? அது யார் போட்ட பிச்சை? நல்ல சுகபன் இருக்குல்ல, யார் போட்ட பிச்சை? சுகபன் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? அன்றைய கிருபை இருந்தாலும் சபையில் வர்றவங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாம் வந்து இருக்கிறீங்க. சில சபைகள்லாம் பார்த்தா சபையை நடத்துகிறவங்க எப்போதும் ஒவ்வொரு நாளும் சபையில் வர்ற விசுவாசிகள் சங்கடப்படுறாங்களே, ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்களே, பல லட்சம் ரூபாய் காலி பண்றாங்கன்னு வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலைகளை நம்ம சபையில் வர்ற விசுவாசிகளுக்கு யார் கொடுக்கல. நம்ம மாம்சம் இயந்திரமாக இல்லாமல் சரீரத்தில் இருக்கிறவங்க சின்ன சின்ன பலவீனங்கள் வரும், அது வேற. ஆனா வேலை மரக்கட்டு மருத்துவமனைக்கே அலைந்து வேலை மரக்கட்டு பணத்தையே கொண்டு கொட்டுகிறதான ஒரு சூழ்நிலை ஆண்டு நமக்கெல்லாம் வந்து என்ன செய்யல வைக்கவில்லை. அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அப்போ நம்முடைய சரீரத்துடைய சுகபலனை ஆண்டவர் தான் தந்திருக்காரு சொல்லி நாம நினைத்தால் அந்த ஆண்டவருக்கு நாம் பயந்து தாழ்மையாக என்ன செய்வார்? அடுத்த ஒரு வாசியங்கள் ஒரு வேத வசனம், லூக்கான சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம் முதல் நீங்கள் 32ஆவது வசனம் வரைக்கும் நீங்கள் வந்து வீட்டில் போய் வந்து வாசித்து பாருங்க. ஒரு மிக நீண்ட சரித்திரம். அதுல 2 குமார், ஒருத்தன் மூத்தவன், ஒருத்தன் இளைவன். இளைவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவர் என்ன குமாரனா? என்ன குமாரன்? கெட்ட குமாரன். உண்மையிலே அவன் நல்ல குமாரன். ஆனா பைபிள்ல அதுக்கு எப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது? கெட்ட குமாரன். ஏன்? எல்லாவற்றையும் அழித்துட்டான். எல்லாவற்றையும் ஒண்ணும் இல்லாம அவன் என்ன செய்தான்? எல்லாவற்றையும் அழிச்சுட்டான். யாருடைய சம்பாத்தியம்? இவன் சம்பாத்தியம் ஒண்ணுதான். யாருடைய சம்பாத்தியம்? சொல்லுங்க. தகப்பனுடைய சம்பாத்தியம். தகப்பனுடைய சம்பாத்தியத்தை இவன் என்ன பிரிச்சு கேட்கான்? பாகம் பிரிச்சு கேட்கறான். நல்ல காரியத்தை கேட்டா பரவாயில்ல, எதுக்கு கேட்கறான்? தகப்பன் உயிரோடு இருக்கும் போதே ஆடம்பரமாக வாழ்வதற்கு இவனுக்கு என்னது? ஆசை. ஆடம்பரமாக வாழ்கிறதற்கு ஆசை. எனவே கட்டாயப்படுத்தி பாகத்தை பிரிச்சு என்ன செய்தான்? வாங்கிட்டான். பாகத்தை பிரிச்சு வந்து வாங்கிட்டான். உண்ணாம உடுத்தாம சேர்த்ததான எல்லாவற்றையும் இப்ப கரெக்டாக பாகம் பிரிச்சு என்ன செய்தாச்சு? கொடுத்தாச்சு. கெட்ட குமாரன் எல்லாவற்றையும் பிரிச்சு தூரத்துல கொண்டு போயிட்டான். யார் கண்ணில் படாம? யார் கண்ணில் படாம? தகப்பன் கண்ணில் நம்ம படவே கூடாது. ஏன் தகப்பன் கண்ணில் படக்கூடாது? ஏன் தகப்பன் கண்ணில் பட்டா என்ன நடக்கும்? தகப்பன் எப்போதுமே என்ன சொல்லுவான்? புத்தி சொல்லுவாங்க தானே. தகப்பன் புத்திய கேள், தாயின் போதகத்தை. இந்த ரெண்டும் யாருக்கு வேணும்? பிள்ளைகளுக்கு வேணுமா வேண்டாமா? ஒருவேளை தாய் தகப்பன் படிப்புல குறைவுள்ளவங்களா இருப்பாங்க, படிப்புல குறைவுள்ளவங்களா இருக்கலாம். ஆனா அனுபவத்துல கூட வந்து யாரு? தகப்பனும் தாயும். ஆனா தகப்பனும் தாயும் இந்த பிள்ளைகள் மேல ரொம்ப அக்கறை உள்ளவர்களாக, கரிசனை உள்ளவர்களாக வந்து இருக்க வேண்டும். இந்த தகப்பன் 2 பிள்ளைகள் வைத்திருந்தான். 2 பேரும் ஆண்பிள்ளைகள் தான். ஒருத்தன் மூத்தன், ஒருத்தன் இளைவன். சொல்லி பார்த்தா கேட்கல, இறங்கி போறான்னு பிரிச்சு கொடுத்தாச்சு. பிரிச்சு கொடுத்தா ஒருத்தன் தகப்பனாரோட இருந்து சொத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறான். ஒருத்தன் எல்லாவற்றையும் வித்து அதை பணமாக்கி தூரத்துல கொண்டு போய் என்ன செய்தான்? அசையும் சொத்து அழிந்து போகும், அசையா சொத்து அழியாது. 2 சொத்து இருக்குது. ஒண்ணு அசையும் சொத்து,
அசையா சொத்து. அசையா சொத்து என்ன? வீடு, வயல், இதெல்லாம் வந்து அசையா சொத்து. அசையும் சொத்து என்ன? காரு, பைக்கு, நகை, ஜுவல்ஸு, பணம், இதெல்லாம் வந்து அசையும் சொத்து. அசையும் சொத்தெல்லாம் சீக்கிரத்தில் கரைஞ்சிடும். ஆனால் அசையா சொத்து வந்து என்ன செய்யாது? கரையாது. பாருங்க, இவன் வந்து அசையாத சொத்தை அசையும் சொத்தா கன்வெர்ட் பண்ணிட்டான். யாரு? சின்னவன் வந்து அசையாமல் இருந்த சொத்தை, விற்க முடியாமல் இருந்ததான் சொத்தை இவன் அப்படியே அதை கன்வெர்ட் பண்ணி அசையும் சொத்தாக மாற்றி இவனோடு கூட அந்த சொத்தை கொண்டு போய் எல்லாவற்றையும் ஊதாரியாக செலவு பண்ணி கொஞ்ச நாள்ல எங்க வந்துட்டான்? தெருவுக்கு வந்துட்டான். குறைஞ்சபட்சம் பிள்ளைகளாக இருக்கிறவங்க திருமணம் முடிந்த கூட கேட்கணும். குறைஞ்சபட்சம் திருமணம் முடிகிற வரைக்கும் ஆகிடும் தகப்பன் புத்தியையும் தாயின் போதகத்தையும் என்ன செய்யணும். இன்னைக்கு இருக்கிறதான பிள்ளைகளுடைய போதகத்தை தான் யார் கேட்க வேண்டியது இருக்கு? ஏன்னா அவங்க சொல்றாங்க, அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, நீங்க என்ன படிச்சுக்க முட்டாளா இருக்கீங்க, நீங்க சொல்றதை எப்படி நாங்க கேட்க முடியும்? ஒரு மனுஷன் இந்த உலகத்துல வாழ்வதற்கு படிப்பறிவை விட பட்டறிவு, படிப்பறிவுன்னு ஒண்ணு இருக்கு, பட்டறிவுன்னு ஒண்ணு இருக்கு. பட்டறிவுனா என்னன்னா அனுபவப்பட்டு அடி மிதி வாங்கி பெற்றிருக்கிறதான அறிவு. இந்த அடி மிதி வாங்கி பெற்றிருக்கிறதான அறிவு பெரியவர்களுக்கு தான் இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த அடியே வந்திருக்காது. ஆனா இவர்கள் அடியே வாங்காம எனக்கு எல்லாமே சரியாதான் நடக்குன்னு போய் கொண்டிருப்பாங்க. அனுபவப்பட்டவங்க கட்டாயம் இல்ல, அது நடப்பதற்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க, நீ இப்படி நடந்தியானா இப்படிதான்ப்பா வந்து நடக்கும், அவர் நல்லாதாக நேர்த்தியாக சொல்லி. இந்த புத்தி அறிவு வேண்டாம் என்பதற்கு தான் இந்த இளையவன் தூரத்துல எல்லாவற்றையும் அழிச்சிட்டான். இப்ப அழித்ததற்கு பிறகுதான் இவனுக்கு கொஞ்சம் எண்ணம் தட்டுப்படுது. இது எல்லாவற்றையும் அழித்த உடனே இவனுக்கு தட்டுப்படல. என்ன கிடைக்கல? என்ன கிடைக்கல? என்னது சாப்பிட்டாங்க கடைசியில்? என்ன சாப்பிட்டான்? என்ன சாப்பிட்டான்? தவு கூட கிடைக்கலன்னு தான் சொல்லி இருக்கு. அவனுக்கு கடைசியில கிடைச்ச வேலை என்ன மேய்க்கிற வேலை? ஒரு ஆடு மேய்க்கிற வேலை கூட அவனுக்கு, பண்ணி மேய்க்கிற வேலை ரொம்ப கஷ்டம். ஏன்னா பண்ணி மேய்க்கணும்னா நாட்டத்துக்குள்ளதான் போய் ஆகணும். நார்ந்த இடத்துலதான் மேயும். நல்ல இடத்துல இந்த பண்ணி வந்து என்ன செய்யாது? மேயாது. இப்ப இவனுக்கு கிடைத்ததான வேலை என்ன மேய்க்கிற வேலை? இவன் எங்க இருந்தவன்? சொகுசாக தகப்பன வந்து சாதாரண ஆளுலாம் அவன் ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு ஐஸ்வர்யவானுடைய வீட்டுல வாழ்ந்தவன் இப்போ பண்ணி மேய்ச்சாதான் சாப்பாடு. அதுவும் இவனுக்கு முழு வயிற்றுக்கு என்ன கிடைக்கல? சாப்பாடு கிடைக்கல. இந்த பண்ணி தவடாய கிடைக்கும் என்று சொல்லி அவன் விரும்பினானா, ஆனா அது கூட அவனுக்கு ஒருத்தரம் கொடுக்கவில்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பதான் இவனுக்கு அறிவு வருது. அவன் சொல்றான், நான் என்னுடைய தகப்பனார் இடத்துல ஒரு இந்த பகுதியை வாசிங்க. எதாவது வசனம்? 17. லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு திருப்தியான சாப்பாடு, பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, கரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்த நல்ல சரி. அந்த பகுதியெல்லாம் நமக்கு தெரிந்ததுதான். அவன் தன்னை தாழ்த்துறான். நான் மகன் என்று சொல்லப்படுவதற்கு இனிமே நான் யார் கிடையாது. நான் அந்த தகுதியை என்ன செய்தேன்? நான் இழந்துட்டேன். என்னை எப்படி நினைத்துக் கொள்ளும்? எல்லாம் இழந்ததுக்கு பிறகு என்ன வருது? தாழ்வு வருது. அதுக்கு முன்னாடி இவனுக்கு என்ன வரல? அதுக்கு முன்னாடி இவனுக்கு தாழ்வு வரல. எல்லாம் இழந்ததற்கு பிறகு அவன் சொல்றான்,
நம்முடைய கூலிக்காரில் ஒரு வேலைக்காரில் ஒருவனாக நான் இருந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவன் தன்னை என்ன செய்தான்? தாழ்த்தினான். இவன் தன்னை தாழ்த்தின போதுதான் இந்த தகப்பன் எல்லாவற்றையும் மறந்து, அவன் எல்லாவற்றையும் அழித்தானே அந்த செயல் எல்லாவற்றையும் அவர் மறந்து அவனை கழுத்தை கட்டி கொண்டு அவரை முத்தம் செய்து இவனை வேலைக்காரனாக அல்ல, இவனை மறுபடியும் தன்னுடைய பிள்ளையாகவே என்ன செய்தான்? ஏற்றுக்கொண்டான். நீங்க எந்த அளவுக்கு உங்களை தாழ்த்துகிறீர்களோ அந்த அளவுக்கு தேவனுக்கு நெருக்கமான பிள்ளைகளாக நீங்க இருப்பீங்க. எந்த அளவுக்கு தாழ்த்துகிறீர்களோ தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமாக கடந்து வரும். எவ்வளவு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், எவ்வளவு மேன்மை உங்களுடைய வாழ்க்கையில் வரட்டும், பல கோடி ரூபாய்க்கு அதிபதியாக நீங்கள் மாறட்டும், ஒரு ஊரே கரையத்துக்கு நீங்க வாங்கலாம், ஒரு தீவே கரையத்துக்கு வாங்கலாம். ஆனா அது எல்லாம் யார் போட்ட பிச்சை தான்? அதெல்லாம் யார் போட்ட பிச்சை? சொல்லுங்களா? இந்த வார்த்தை சொல்வதற்கு கஷ்டமா இருக்கா? மனுஷர்களுக்கு ஒரு பிச்சை எடுக்கல, யாரிடத்துல? ஆண்டவர் எனக்கு பிச்சை தந்திருக்கிறார், நாம் ஆண்டவரத்துல பிச்சை எடுத்து நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுதான் நம்ம ஆண்டவரத்துல கேட்கிறோம், பிச்சையாக கேட்கிறோம். ஆண்டவரை எனக்கு ஜீவனை தாருங்க கேட்கிறோம், ஆண்டவரை எனக்கு சுகபலனை தாருங்க பிச்சையாக கேட்கிறோம், ஆண்டவரை வேலை செய்ய ஞானத்தை தாருங்க பிச்சையாக கேட்கிறோம், ஆண்டவரை போகிறேன் வருகிறேன் என்னை பாதுகாருங்க பிச்சையாக கேட்கிறோம், ஆண்டவர் என்னுடைய கரத்துல தந்திருக்கிற பணம் செல்வத்தை ஆசீர்வாதத்தை தாருங்க பிச்சையாக கேட்கிறோம். ஆண்டவர் நமக்கு பிச்சை போட்டபடினால நாம் இந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக வந்து வாழ்ந்து வருகிறோம் என்று சொல்லி நினைக்க, பேச, செயல்பட ஆரம்பித்து விட்டீர்களானா ஆண்டவர் உங்களை அவரை விட்டு தூரமாக இருக்க விட மாட்டார். அவர் உங்களை அவருடைய அருகாமையிலேயே வைத்துக் கொள்வார். அவருடைய அன்புக்குரியவர்களாக உங்களை வைத்துக் கொள்வார். எப்போதும் தேவனை நாம் உயர்த்தி நம்மை எந்த மட்டும் தாழ்த்த வேண்டுமோ அந்த மட்டும் தாழ்த்துவோம். அப்போது ஆண்டவர் இயேசு பவனி செல்கிறதான கழுதையாக நாம் மாற முடியும். அடுத்தபடியாக ஒரு வசனத்தை வாசியுங்கள். 1 சாமுவேல் 15:22 வாசியுங்கள். 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிறோம், சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமா போதும். முதலாவதாக அந்த இயேசு சென்ற கழுதையுடைய சுபாவம் தாழ்மை, இரண்டாவது கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் என்றால் என்ன? அவர் போக விரும்புகிறதான இடத்திற்கு இந்த கழுதை என்ன செய்கிறது? போகிறது. அவர் எங்கே செல்லும்படியாக அந்த கழுதையை அவிழ்த்துக் கொண்டு வர சொன்னா எருசலேமுக்கு செல்லும்படியாக. இது எருசலேமுக்கு செல்லாமல் எரிகோவுக்கு கடந்து போகவில்லை. இது எங்கே தான் போகிறது? அவர் விரும்பினதான எருசலேமுக்கு தான் கடந்து செல்கிற கீழ்ப்படுகிறதான ஒரு கழுதையாக இருந்தது. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்போதுமே யாருக்கு கீழ்ப்படியும்? ஆண்டவரே சொன்ன, ஆண்டவரே சொல்லும் அடியே கேட்கிறேன். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நம்ம யார் சொல்றதை கேட்கணும். சில வேளைகளில் ஆண்டவர் சொல்றதை கேட்கறது நமக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம நினைப்பு வேற, அவர் நினைப்பு வேற. நம்ம நினைப்பு மாம்சத்திற்குரியது, அவர் நினைப்பு ஆவிக்குரியது. அவர் நினைப்பு பரலோகத்தில் சேர்க்கக்கூடியது, நம்ம நினைப்பு உலகத்தின் ஆசீர்வாதங்களை எந்த அளவுக்கு பெறலாம் இப்படி நினைக்கும். அப்ப நம்ம நினைவுக்கும் அவர் நினைவுக்கும் ரொம்ப இப்படிதான் இருக்கும், வித்தியாசம் தான் இருக்கும். நம்முடைய விருப்பம், நம்முடைய நினைவு எல்லாம் ஒரு விதமாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மை வேறு வழியிலே நடத்த விரும்பி அவருடைய வார்த்தையை நமக்கு தருவார். அவருடைய வார்த்தையை கொடுக்கும் போது அந்த வார்த்தைக்கு மனுஷன் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். இந்த கீழ்ப்படிதலை குறித்த நிறைய வேத போதனைகள் நாம் எடுக்கலாம். இந்த யோனா கீழ்ப்படியாத ஒரு மனுஷன், ஊழியக்காரன் தான். அவன் தேவன் நினிவேக்கு போக சொல்லும் போது அவன் எங்க போனான்? அப்போ என்ன இல்லைன்னு போகுது? கீழ்ப்படிதல் இல்லை என்று ஆகிவிடுகிறது. ஒருவேளை அவன் நினைத்திருக்கலாம், எங்க போனாலும் என்ன தானே, உடையத்தை விட்டு போக மாட்டேன், எங்க போனாலும் என்னது தானே, தர்சிச்சு போனாலும் பிரசங்கம் தான் பண்ண போறேன்,
நினைவே போற பிரசங்கம் தான் பண்ண போறேன், ஊழியத்துல மாற்ற மாட்டேன். ஆனால் நீங்க நினைச்ச இடத்துக்கு நான் ஊழியத்துக்கு போக மாட்டேன். நான் நினைத்ததான இடத்திற்கு தான் எங்க போவேன், ஊழியத்திற்கு போவேன். சில வேளைகளில் தேவனுக்கு சித்தமில்லாமல் நாம் செய்கிறதான காரியத்திற்கும் எல்லாம் கைகூடி வந்தது மாதிரி வருது பாருங்களா. அதாவது ஆண்டவர் முதல்ல யாரை தடை பண்ணியிருக்கலாம், யோனா தடை பண்ணியிருக்கலாம். அதாவது தர்சீசுக்கு போக கப்பல் ஏற போறான், டைமுக்கு கப்பல் வருது, டைமுக்கு கப்பல் வருது. இல்ல டிக்கெட்லாம் முடிஞ்சு போச்சு போன்னு சொல்லல, என்ன கிடைக்கும், டிக்கெட் கிடைக்கும். சரி, கப்பல் வந்தாச்சு, டிக்கெட்டும் கிடைக்குது, இவன் ஏறி உட்கார்ந்தாச்சு. அப்பெல்லாம் வந்து கொந்தளிப்பும் இல்லை, காய்ச்சும் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாம் பிரயாணங்களெல்லாம் இப்படிதான் வாய்க்குது, பிரயாணங்களெல்லாம் நேர்த்தியாக வாய்க்குது. ஆனா அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது என்கிறதான ஒரு நேரம் கடல்ல மத்தியில போய்கொண்டு இருக்கும் போதுதான் என்ன வருது, கொந்தளிப்பு வருது. கொந்தளிப்பு வந்தால் யார் கீழ்ப்படியவில்லையோ அவர்கள் தங்களை வந்து ஒத்துக்கிட்டா அந்த பிரச்சனை பெரிய சேதம் இல்லாம வந்து என்ன செய்யும். சொல்லிட்டான், நான் கர்த்தருடைய சந்நிதிக்கு வேலைக்கு கீழ்ப்படியாமல் நான் ஓடுகிறவன், நீங்க ரொம்ப கஷ்டப்படலாம், என்னைய தூக்கி உள்ள போட்டேன்னு என்ன செய்யறோம். என்னைக்கா நீங்க சொல்லியிருக்கிறீங்களா நான் தான் தப்பு, என்னைக்கா ஒத்துருக்கிறீங்களா? அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் ஒத்துக்கிட மாட்டோம். இது எங்க இருந்து வந்தது? ஆதாம்ல இருந்தே அப்படித்தானே வருது. ஆதாம் யாரை கூப்பிட்டு கேட்டாரு? சாரி, தேவன் வந்து யாரை கூப்பிட்டு கேட்டாரு? ஏன் ஏவலை கூப்பிட்டுக்கலாமே? ஏவலை கூப்பிட்டுக்கலாமா? ஏன் ஏவலை கூப்பிடல? சரி, இது காரணமான யாரை கூப்பிட்டுக்கலாமே? சாத்தான கூப்பிட்டுக்கலாமே? யார் போய் கூப்பிடுறாரு? சொன்னது யாரிடத்துல சொன்னார்? ஆதாமிடத்துல சொன்னார். சொன்னது ஆதாமிடத்துல சொன்னார். இந்த சொன்னது ஏவாளிடத்துல சொல்லப்பட்டது. இந்த ஏவாள் இருக்க வேண்டியதான இடத்துல இருக்கல, அதான் பிரச்சனை. ஏவாள் இருக்க வேண்டியதான இடம், ஐக்கியமாக இருக்க வேண்டியதான இடம் எங்க இருக்கணும்? முடிய பசிக்கிறோம். ஏவாள் எங்க இருந்திருக்கணும்? ஆதாம் கூட இருக்கணும். எங்க இருக்கா? அங்க வேலை, சாத்தான் இடத்துல வேலை. சாத்தான் கவர்ச்சியாக இருக்கிறான். எனவே சாத்தான் இடத்துல உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறான். நீங்க யாரிடத்துல பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்பது கூட மிக மிக முக்கியமான காரியம். நீங்க பேசுறது சரியில்லாத ஆள்கிட்ட பேசிக்கொண்டு இருந்தால் அநேக வேளைகளில் நீங்கள் வீழ்ந்து விடுவீர்கள். இந்த சாத்தான் இடத்துல போய் அங்க பேச்சுவார்த்தை தான் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சாத்தான் நய வஞ்சகமாக அப்படியே ட்விஸ்ட் பண்ணி இந்த ஏவாளுக்குள்ள ஆசையை பயன்படுத்தி, ஏவாளுக்குள்ள இருக்கிற ஆசையை பயன்படுத்தி அதற்கு நல்ல தூபம் போட்டு அந்த ஆசையை இச்சையாக மாற்றி பழத்தை பறித்து என்ன செஞ்சிட்டான்? சாப்பிட்டான். இவன் சாப்பிட்டது மட்டும் இல்லாம, அதாவது இவன் கொஞ்சம் சரியில்லாம இருந்திருப்பான். அன்னைக்கு அவன் ரொம்ப அன்பா தான் இருந்திருப்பான் மாதிரி தோணுது. யார் எச்சு சாப்பிட்டுருக்கான்? யார் எச்சு சாப்பிட்டுருக்கான்? அப்படிதானே அவ பறிச்சு புசித்து அப்படித்தானே இருக்கு பைபிள்ல. நான் மாத்தி எடுத்து சொல்றான், மாத்தி சொல்றான். என்ன மொழி தெரியுங்க ஒரு மாதிரி கதை விடுற மாதிரி இருக்கும். இவா சாப்பிட்டு யாருக்கு கொடுக்குறான்? அவனும் அன்பின் மிகுதியினால அவன் என்ன வச்சிருப்பான்? இது யார் தந்ததில்ல, ஆண்டவர் நமக்கு தந்த மனைவி அன்பாய் கொடுக்கிற என்னது பழம். இவனு சாப்பிட்டான். ஆனா கேள்வி யார் இடத்துல கேட்கப்படுகிறது? ஆதாம் இடத்துல தான் கேட்கப்படுகிறது. அப்ப ஆதாம் வந்து கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இந்த மனைவியானவள் கீழ்ப்படியாமல் போயிருந்தாலும் இவனாவது கீழ்ப்படித்திருந்தா இன்னைக்கு என்ன ஆயிருக்கும் தெரியுமா?
இந்த ஏவாளை ஆண்டு தள்ளிட்டு இந்த ஆதாமுக்கு வேற ஒரு ஏவாளை கொடுத்து பிறகு நடந்திருக்கும். ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே ட்ராக்ல போக முடியாது. ஏன்னா இவன் பறித்து புசித்த அப்படின்னால ஆயுள் வந்து குறைஞ்சிட்டு, அந்த பறிச்சு புசிக்காதவங்களுக்கு எந்தைக்கும் ஜீவனோடு இருக்கக்கூடியதான் ஒரு பாக்கியம். அப்ப இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க முடியாது. ஆனா அங்க பாருங்க, இவனும் வந்து சாப்பிட்டான், அந்த ஏவாளும் சாப்பிட்டிருக்கிறா. மூல காரணம் சாத்தான் தான் வஞ்சித்தான். ஆனால் வார்த்தை சொல்லப்பட்டது ஆதாமிடத்துல. இன்னைக்கு வார்த்தை சொல்லப்படுகிறது உங்களிடத்துல. உங்களிடத்துல சொல்லப்படுகிற வார்த்தைக்கு நீங்கள் தான் கீழ்ப்படிய வேண்டும். இதற்கு சாக்கு போக்கு நீங்கள் சொல்லவே கூடாது. அவர்களால நான் கீழ்ப்படியல, இவர்களால கீழ்ப்படிய நீங்க சொல்லவே கூடாது. கீழ்ப்படியாமல் இருந்துவிட்டு ஆண்டவருக்காக நீங்கள் கோடி கோடியாக கொடுத்தாலும் அதை ஆண்டவர் விரும்புகிறதே இல்லை. அதுதான் சொல்லப்பட்டிருக்க, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்குட்டியினுடைய நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் எப்படி இருக்கிறது, உத்தமமாய் இருக்கிறது. அப்போ தேவனுக்கு கீழ்ப்படுகிறதான ஒரு நபராக இருந்தால்தான் இந்த ஆண்டவர் பவனி சென்றதான கழுதையாக நாம் இருக்க முடியும். யார் இருக்கிறார்களோ இல்லையோ, நாம் ஆண்டவரை சுமக்கிறதான ஒரு கழுதையாக இருந்தால் நமக்கு மதிப்பு இருக்கும், நமக்கு கனம் இருக்கும், நமக்கு மேன்மை இருக்கும். இங்கே மட்டுமல்ல, நமக்கு மறுமையிலும் வந்து இருந்து நமக்கு கனம் இருக்கும். வேகமாக கடந்து போக அடுத்தபடியாக மூன்றாவதாக இந்த கழுதை பாரத்தை என்ன செய்கிறது, சுமக்கிறது. சுமக்கிறது என்பது எல்லாருக்கும் என்ன செய்யாது, சுமையை அடுத்தவங்க மேல வைப்போம். வீட்டுல இருந்து எல்லா இடத்துலையும் அப்படிதானே. வீட்டுல வேலையே செய்ய மாட்டாங்க, ஆனா எதுக்கு வந்துருவாங்க சொல்லுவாங்க, சட்டமா சாப்பிட வராங்கன்னு சொல்லுவாங்க. வேலை செய்யாதவங்க ரெண்டு விதமான வேலை, ரெண்டு விதமான வேலை. ஒன்று சரீர உழைப்பினால் செய்கிற வேலை. படிக்கிற காலத்துல படிக்கணும்னா பிறகு கட்டாயம் சரீரத்தை வளைச்சுதான் என்ன செய்தாங்க, அது ஒரு வேலை. படிக்கிற காலத்துல நன்றாக படிச்சா சரீரத்தை வளைக்கண்டாம், ஏசி ரூம்ல இருந்து சும்மா கையெழுத்து போட்டுக்கிட்டே இறத்தாங்க, அது வேலை தான். அது எது கொடுக்கறதான வேலை, அது மூளைக்கு அறிவு கொடுக்கறதான வேலை, இது சரீரத்துக்கு கொடுக்கறதான ஒரு வேலை. ஏதாயிலும் ஒரு வேலை வந்து என்ன செய்யணும். சில சும்மா இருந்தது மாதிரி தான் இருப்பாங்க, ஆனா அவருடைய மூளைக்கு வேலை கொடுத்து கொண்டே இருப்பாங்க. அவருடைய வருமானம் எல்லாம் அவருடைய மூளையினால் வருகிறது. ஆனா சிலருக்கு வருமானம் எல்லாம் அவருடைய கை பாட்டினால், கை பிரயாசத்தினால் வருகிறது. ஏதாயிலும் ஒரு விதத்துல மனுஷன் என்ன செய்ய வேண்டும், வேலையை செய்ய வேண்டும். வேலையை செய்யலன்னா நீங்கள் மற்றவர்களுக்கு எப்படிதான் இருப்பீங்க, பாரமா இருக்கீங்களா? வயதான ஆட்கள் கூட சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவரே நாம் யாருக்கும் எப்படி இருக்கக்கூடாது, பாரமா இருக்கக்கூடாது. இவர்களாலே நடக்க முடியாது சில வயதானவர்களால, ஆனா அவங்க விளக்கமா எடுத்து கூட்டிட்டு இருப்பாங்க. இவர்களாலேயே நடக்க முடியாது, ஆனா இவங்க போய் பாத்திரத்தை தேய்ச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வேலை செய்த கை சும்மா பேசியே பழகுனா பேசிக்கிட்டே தான் இருக்கீங்க. உடனே நினைச்சுக்கிடுங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்றேன், 30 வயசுக்குள்ள உங்களுடைய சுபாவத்தை ஓரளவு சரிப்படுத்திடுங்க. அந்த 30 வயசுக்குள்ள சரி ஆகலையா, இது டபுள் ட்ரிபிள் ஆகும் இந்த சுபாவங்கள் எல்லாம். அதுக்கு பிறகு எல்லா சுபாவங்களும் அதிகமாக நிரசையும் வளரும். ஒருத்தருக்கு பணாசை வந்து சின்ன பையன்ல இருந்து வாலி வயசுல இருக்குன்னா இவன் இப்ப குறைக்கல அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு பிறகு பண ஆசையினால எல்லாரையும் வஞ்சிக்க ஆரம்பிச்சிருவான். கொஞ்ச நாள் கழிச்சு கொலை கூட பண்ணுவதற்கு என்ன செய்ய மாட்டான். போக போக மனிதர்கள் எல்லாம் ரொம்ப மிருகமா மாறுவாங்க. யாரை நம்பி நீங்களாம் வந்து இருக்க முடியாது. ஏன்னா கொஞ்ச நாள் போனா அண்ணன் தம்பியை நம்பி கூட நீங்க வந்து ஒரு இடத்துல போக முடியாது. ஏன்னா காலங்கள் அப்படி இருக்குன்னு வேதம் சொல்லுது, நான் சொல்லல, பைபிள்ல வந்து சொல்லி இருக்கிறதா நான் சொல்றேன். ஏன் மனுஷன் தான் வாழும்படியாக கொலை செய்ய வந்து அஞ்ச மாட்டான். மனுஷன் பிடிச்சு சாப்பிடுகிறதான காலங்கள் வந்து மிகவும் நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் இது வந்து என்ன காலம், இது வந்து கடைசி காலம். தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நாம் வேலை செய்துதான் என்ன செய்யணும். ஆதாமுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தாரு, ஆனா ஆண்டவனுக்கு ஒரு கட்டளை கொடுத்தாரு. என்ன கட்டளை கொடுத்தாரு?
ஏதேன் தோட்டத்தை என்ன செய்யணும்? பண்படுத்தணும். பைபிள் சொல்லி பண்படுத்தணும். சும்மா இருந்து சாப்பிடக்கூடாது. எல்லாம் தானாக விளையும். அந்த காலத்துல எல்லாம் தானாக விளையும். இப்ப நம்ம வந்து பயிரிட்டாலும் அது சரியானபடி பலன் கொடுக்க மாட்டேங்கிறது. அந்த காலத்துல தானாக விளைகிறதே அவ்வளவு பலனை வந்து என்ன செய்யும்? அவ்வளவு பலனை வந்து தானாக விளைகிறதே அவ்வளவு பலனை கொடுக்கும். ஆனா அதை அவன் என்ன செய்யணும்? பண்படுத்தணும். சும்மா இருந்து சாப்பிடக்கூடாது. சும்மா இருந்து எத்தனை பேர் சாப்பிடுறீங்க? நீங்க சும்மா இருந்தாலும் சாப்பிடுறீங்க. கேள்வி வந்துருக்குமா? வந்துச்சா வரலையா? வந்துச்சா வரலையா? நீங்க ஒழுங்கா பிரசங்கத்தை கேட்ட உங்களுக்கு கேள்வி வந்துடும். நீங்க என்ன வேலை செய்தாரு? எனக்கு வேலை தான் ஊழியம் தான். ஊழியம்னா என்ன செய்யறது? மேடல் ஏழு பிரசங்கம் பண்ணுறது மட்டும்தான் நீங்க வேலை என்று சொல்லி நினைத்து விடக்கூடாது. நான் உங்களுக்கு இங்க வந்து 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணணும்னா அதற்கு நான் ஆண்டவர் இடத்துல ஜெபம் இருக்கணும். நான் பைபிள்ல பிரட்டி நான் சில வார்த்தைகளும் எடுக்கிறதுக்கு நேரம் ஆகும். அடுத்த உங்களுக்காக நான் வந்து ஜெபம் பண்ணணும். அப்ப நாங்களும் நீங்க உழைக்கிற மாதிரி ஜெபத்திலையும் வேத வாசிப்பிலையும் மணிக்கணக்காக செலவு பண்ண வேண்டியது இருக்கிறது. அது எங்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்டதான வேலை. ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் கொடுத்ததான வேலை என்னவென்றால் அவன் போதிப்பதிலும் ஜெபத்திலும் உறுதியாக. இது ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. ஆனா விசுவாசிகளாகிய உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான வேலையை நீங்கள் செய்ய அது பாரமா தான் இருக்கும். இந்த பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சுமக்கிற காரியத்தை குறித்து நிறைய சொல்லலாம். நேரம் வந்து அதிகமாகிவிட்டது. அவனவன் தன் தன் சிலுவையை என்ன செய்யணும்? அடுத்தவங்க சிலுவை எடுக்க விரும்பாதாங்க. அவ்வளவு இன்னும் பரவாயில்ல அப்படின்னா நினைக்காதாங்க. எல்லாருக்கும் ஒரே சிலுவை கிடையாது. எல்லாருக்கும் ஒரே சிலுவை கிடையாது. அதாவது நான் ரொம்ப பாடுபடுறேன்னு ஆண்டோட ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் எனக்கு எவ்வளவு சிலுவை, இந்த சிலுவையெல்லாம் என்னால சுமக்க முடியல, கனமாலாம் இருக்கிறது அப்படின்னு. அப்போ ஆண்டவர் ஒரு தரிசனம் காட்டினார். தரிசனம் காட்டும் போது சிலுவையெல்லாம் வந்து வரிசையாக வைக்கப்பட்டிருக்கிறது. சிலுவையெல்லாம் எப்படி வரிசையாக நேசிட்டு இருக்கு, வரிசையாக வைக்கப்பட்டிருக்கிறது. சில சிலுவை பெருசா இருக்கு, சில சிலுவை சின்னதா இருக்கு. அப்ப பெருசா இருக்கிறதான சிலுவை சும குறையா இருக்கு. ஆனா இவன் நினைக்கிறான் அந்த சின்ன சிலுவை எனக்கு இருந்தா நல்லா இருக்கும். இவ்வளவு பெரிய சிலுவை யார் சுமக்க? அந்த சின்ன சிலுவையை வந்து நான் எடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறதான வேலையில அவருக்கு வார்த்தை கொடுக்கப்படுகிறது. அது சிலுவை சின்னதா இருக்கு. இரும்பு சிலுவை பரவாயில்லையா? ரொம்ப சுமையா இருக்கும் பரவாயில்லையா? இரும்பு சிலுவை ரொம்ப சுமையா இருக்கும் பரவாயில்லையா? இது வெங்கல சிலுவை, இது வந்து தங்க சிலுவை, இது வந்து மர சிலுவை தோற்றத்துல பெருசாக இருக்கும். ஆனா சுமை வந்து மிக லெகுவாக இருக்கும். மதிப்பு குறைதான் அந்த சிலுவை. ஆனா அதே வேளையில சில சிலுவை சின்னதா இருக்கும். தங்க சிலுவை சின்னதா இருந்தாலும் அதுக்கு என்ன இருக்கும்? தங்க சிலுவை 10 கிலோ இருந்தா எவ்வளவு பெருசா இருக்கும்? இன்னும் இவ்வளவு பெருசா இருக்கும். ஆனா 10 கிலோ மர சிலுவை கிட்டத்தட்ட இவ்வளவு உயரம் இருக்கும். இந்த உயரமான சிலுவை, இந்த பெரிதான சிலுவை பார்ப்பதற்கு பெரிதாக இருக்கிறது. ஆனா சுமை இருக்காது. ஆனா சில சிலுவை பார்ப்பதற்கு தோற்றத்துல சின்னதா இருக்கும். ஆனா அது மிக எப்படி இருக்கும்? வெயிட்டாக இருக்கும். வெயிட் பரவாயில்ல, பாரத்தை நான் அதிகமாக சுமக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைத்தா அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? மேன்மை உள்ளதாகத்தான் வந்து இருக்கும். அவன் தன் சிலுவையை எது கொடுத்திருக்கிறார் அதான் உங்களுக்கு சிலுவை. எந்த பிள்ளையை கொடுத்திருக்கிறோ அதுதான் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தது. எந்த சொத்தை கொடுத்தோ அதான் ஆர்டர் கொடுத்தது. எவ்வளவு அறிவை கொடுத்தோ அதுதான் ஆர்டர் வந்து கொடுத்தது. என்னென்ன பாடுகள், என்னென்ன பிரச்சனைகள் எது இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் இது எனக்கு தந்த சிலுவை. ஆண்டவரே இந்த சிலுவையை சுமக்க எனக்கு எதை தாருங்க? பலன் தாருங்க, தைரியத்தை தாருங்க, சந்தோஷமாய் சிலுவையை சுமக்க எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி நாம் ஆண்டவரிடத்துல கேட்டால் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு அவர் நம் மீது பவனி வர நம்மை பயன்படுத்துவார். ஆண்டவருக்குரியதான கன மகிமை அந்த கழுதைக்கு கிடைத்தது போல நமக்கும் கிடைக்கும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்யும். ஹல்லேலூயா. கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்த்திருந்த ஆண்டவரே
உம்மை சுமக்கிறதான கழுதையாக எங்களை தெரிந்தெடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தாழ்மை உள்ளதான ஒரு அனுபவத்தை பெற வேண்டும் என்று சொல்லி போதித்தீங்க. தாழ்மை பெற்றுக் கொள்ளுகிறதா இருக்கு. உமக்கு உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதான அனுபவத்தை கற்று தந்தீங்க. கதாவே அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. பாரத்தை சுமக்க வேண்டும். அவர்களுக்கு நீங்கள் கொடுத்ததான சிலுவையாகிய பாரத்தை சுமக்க கிருபை தாருங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, எங்கள் பாரங்களை எல்லாம் நாங்கள் சுமக்க வேண்டும். நம்முடைய நாமத்திற்காக நாங்கள் பாரம் சுமக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய பாரங்களை மட்டுமல்ல, மற்றவருடைய பாரத்தை நாங்கள் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று நம்முடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் மற்றவருடைய பாரத்தை சுமக்க எங்களுக்கு கிருபைதான் ஆண்டவரே. இதற்கான வல்லமை நான் கிருபையால் நிரப்புங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, இந்த வாரத்தினுடைய திருப்பாதத்திலே கடந்து வந்து உங்க நாமத்தை பாட துதிக்க மகிமைப்படுத்த எங்களுக்கு எல்லாம் தயவு செய்தபடினாலே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதன் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்தீர்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதனாலே எங்களுக்கு தந்த இந்த போதனைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுமந்ததான அந்த கழுதை ஒரு கனத்திற்குரிய கழுதையாக ஜனங்கள் மத்தியிலே இருந்தது போல நாங்கள் ஒரு கனத்திற்குரியவர்களாக காணப்படத்தக்கதாக தேவன் தாமே எங்களை இந்த நாளிலே பலப்படுத்தும் ஆண்டவரே. இதற்காக நீங்கள் தந்ததான போதனை நடக்கத்தக்கதாக கிருபை தாருங்க. அந்த கழுதையினுடைய சுபாவங்கள் நீங்கள் ஏற்பதான அந்த கழுதையின் சுபாவமாகிய தாழ்மை எங்களுக்கு வேண்டும். மனத்தாழ்மை எங்களுக்கு வேண்டும். மனத்தாழ்மையுடைய எண்ணங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரமான வார்த்தையிலே தாழ்மை, செயல்பாடுகளே தாழ்மை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. இதற்கான அபிஷேகத்துடைய வல்லமையை கர்த்தர் எங்களுக்கு தாருங்க. உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதான ஒரு கழுதையாக மாற்றுங்க ஆண்டவரே. பாரம் சுமக்கிறதான ஒரு கழுதையாக எங்களை மாற்றுங்க. இப்படிப்பட்டதான மேலான அனுபவங்களை கர்த்தர் எங்களுக்கு தரும்போது நாங்கள் அவைகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் இந்த பூமியிலே சாட்சியாக வாழ ஜீவிக்க எல்லோருவருக்கு கிருபை தாருங்க. வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வராத ஜனங்களை ஒரு நாட்கள் அழைத்து வாருங்க. இந்த வாரம் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாக காணப்படட்டும் ஆண்டவரே. கொடிய வியாதிகளுக்கு எங்கள் எல்லாரையும் விலக்கி காத்துக் கொள்ளுங்க. பொல்லாத மனிதனுடைய தீமையான செயல்களுக்கும் தீமையான ஆலோசனைகளுக்கு எங்களை விலக்கி காத்துக் கொள்ளுங்க. சத்துடைய வஞ்சை கிரைகளுக்கெல்லாம் எங்கள் எல்லாரையும் விலக்கி காத்துக் கொள்ளுங்க. என்னுடைய போக்குவரவு பிரயாணங்கள் எல்லாவற்றும் பாதுகாப்பை தாருங்க ஆண்டவரே. வருகை தாமதிக்கும் மறுபடியும் ஒரு முறை உடைய திருப்பாதலை கடந்து வர கர்த்தர் கிருபை தாருங்க. வருகை இருக்குமானால் உம்மை எதிர்கொண்டு வரத்தக்கதான ஜீவியத்தை தந்து தேவன் தாமே வழி நடத்தி அருள வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.